நந்தன் கால்வாய் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கியதற்கு காரணம் விஜயகாந்த் தான் என்று தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இருந்து செஞ்சி வழியாக சென்ற தேமுதிக மாநில இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரனுக்கு தேமுதிகவினர் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். அங்கிருந்த தொண்டர்கள் மத்தியில் பேசிய விஜய பிரபாகரன் 2011ஆம் ஆண்டு எதிர்க்கட்சித் தலைவரான விஜயகாந்த் சட்டமன்றத்தில் நந்தன் கால்வாய் திட்டத்தை செயல்படுத்த நிதி ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்ததாகவும், ஆனால் அதற்கு அப்போதைய அதிமுக அரசு செவி சாய்க்கவில்லை என்றும் தெரிவித்தார். அதற்கு பின்னர் 27 எம்எல்ஏக்கள் செஞ்சியில் நந்தன் கால்வாய் திட்டத்திற்கு நிதி ஒதுக்க வேண்டும் என போராட்டம் நடத்தியதாகவும், திரும்ப விஜயகாந்த் பேசிய பிறகு இந்த திட்டத்திற்கு அப்போதைய அரசு ரூபாய் 13 கோடி வழங்கி நிதி ஒதுக்கி செலவு செய்ததாகவும் தெரிவித்தார். தேமுதிக எந்த கூட்டணிக்கு போனாலும் அனைவரும் அதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் எனவும் விஜய பிரபாகரன் தெரிவித்தார். உறுப்பினர்கள் இங்க போராட்டம் செஞ்சிருக்காங்க. அந்த நேரத்தில் கவர்மெண்ட் அதுக்கு சரியான செவி சாய்க்கல. அதுக்கு பிறகு பொங்கல் விழால கேப்டன் இங்க திரு விழுப்புரம் மாவட்டம் பேசியிருக்காரு. அதுக்கு பிறகு கேப்டன் மேலேயும் கல்யாண மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி திரும்பி இதை பேசினாரு. அதுக்கு பிறகு 2013 தேமுதிக வலியுறுத்தலுக்கு பிறகு நீங்க 13 கோடி செலவில்